time traveling again to different province. This time it's Calgary. Let's explore Calgary. Let's meet few friends and have a good food. Yep guys, so round 2 travel to Calgary. ஸோ வந்து நான் 4 மணிக்கு வீட்டிலேருந்து கிளம்புனேன். 4 4 5 அந்த ரேஞ்சுக்கு வந்து கேப் ஏறினேன். ஸோ வந்து நவ் டைம் இஸ் 4:30. ஸோ கரண்ட்லி ஐ மீன் ஏர்போர்ட். சேம் லைக் லாஸ்ட் டைம் நான் வந்து ஏர்போர்ட்டில் தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லுவீங்க, எதிர்பார்ப்பீங்க. நான் செக்யூரிட்டி செக்கே முடிச்சுட்டு கேட்டை நோக்கி உள்ளே போயிட்டுருக்கேன். So guys, this is St. John's Airport. So heading towards the gate. I was working until 4. எனக்கு வந்து 4 மணி வரைக்கும் வேலை பார்த்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் வந்து ஒரு 15 மினிட்ஸ்க்குள்ளே கிளம்பணும் அப்படின்றதுல அடுத்த ஒரு முன்னாடியே லைட்டாக பேக் பண்ணி வச்சுருந்ததுனால கடைசி செட் ஆஃப் பேக்கிங் மட்டும் வந்து டக்குன்னு முடிச்சுட்டு கேப் கால் பண்ணிட்டு கிளம்பியாச்சு. ஸோ ஐ தாட் ஐ மைட் பி லேட், பட் இட்ஸ் செயின்ட் ஜான்ஸ் ஏர்போர்ட், ஸோ ஐ எம் நாட் லேட். ஸோ நான் வந்து டைம் இஸ் அரவுண்ட் 4:30 நவ். செக்யூரிட்டி செக்லாம் முடிச்சுட்டு நான் கேட்டை நோக்கி போயிட்டுருக்கேன். இன்னொரு 15 மினிட்ஸ்க்குள்ளே பார்த்தீங்கன்னா எனக்கு போர்டிங்கே ஸ்டார்ட் ஆகும் ஏர்போர்ட்டில். செயின்ட் ஜான்ஸ்லேருந்து டொரண்டோ போகிறோம். டொரண்டோலேருந்து வந்து கேல்கரிக்கு போகிறோம். ஸோ இப்போ டைம் செயின்ட் ஜான்ஸில் வந்து அரௌண்ட் 4:37, அரௌண்ட் 4:40 ரேஞ்சு. வித்தின் நெக்ஸ்ட் 5 to 6 மினிட்ஸில் வந்து போர்டிங் ஸ்டார்ட் ஆகிரும். ஸோ இங்கேருந்து டொரண்டோ டு கேல்கரி. ஐ திங்க் டொரண்டோவில் வந்து ஐ திங்க் ஐ ஹாவ் ஒன் hour delay, not delay, layover. Yeah, 5:20 Toronto டைமுக்கு வந்து நான் ஐ வில் பி லேண்டிங் இன் டொரண்டோ. ஓகே, ஸோ வந்து எனக்கு டொரண்டோ டைம் 8:15 வந்து எனக்கு நெக்ஸ்ட் ஃப்ளைட். ஸோ ஐ திங்க் தேர் இஸ் அரௌண்ட் 2 hours of layover. So yeah, 11 o'clock as per the Calgary timing. Calgary வந்து நான் ரீச் ஆனேன். ஸோ அங்கேருந்து வந்து I'm gonna rent a car and I'm gonna meet a friend. and இன்றைக்கி நைட்டு இருந்தே வந்து சுற்ற ஆரம்பிக்க போகிறோம். Bye. கைஸ், இப்போ வந்து பார்த்திங்கன்னா டொரண்டோவில் லேண்ட் ஆகிடுச்சு. டொரண்டோலேருந்து நெக்ஸ்ட் ஃப்ளைட் வந்து கேல்கரி. ஸோ கரண்ட்லி த மோமெண்ட் அட் திஸ் மோமெண்ட் வந்து இது 20 to 30 மினிட்ஸ் டிலே வந்து இருக்குது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஆஸ் எக்ஸ்பெக்டட் கேல்கரி, ஆஸ் எக்ஸ்பெக்டட் ஏர் கனடா. நான் வந்து செயின்ட் ஜான்ஸே டிலே ஆகும்னு நினச்சேன் டொரண்டோக்கான ஃப்ளைட்டுக்கு. பட் ஐ வாஸ் ஃபார்ச்சுனேட் தேர். ஐ ஆம் நாட் ஃபார்ச்சுனேட் ஹியர். பார்த்திங்கன்னா எனக்கு வந்து பயங்கர பசி. நான் வந்து நம்ம வரும்போது சாப்பிடாம இருக்கேன். பயங்கர பசி. ஃப்ளைட்லேயே வந்து 2 தடவை டயட் கோக் ஒன்றுன்னு கேட்டு வாங்கி 2 டின்னர் குடிச்சாச்சு. பட் ஸ்டில் பயங்கர பசி. உள்ள ஏர்போர்ட்டுக்கு வந்துட்டு சப்வே தேடி தான் வந்து போனேன். ஆனால் வந்து அன்ஃபார்ச்சுனேட்லி இந்த ஃப்ளோர்லேயே வந்து சப்வே இல்லை போல். அடுத்த ஃப்ளோருக்கும் வந்து போய் பார்த்துட்டேன், சப்வே எங்கேயும் இல்லை. ஸோ வேறு என்ன பண்ணும்போது ஆரம்பத்துலேயே வித்தியாசமாக ஆரம்பிக்கலாம் அப்படின்னு ஜாப்பனீஸ் ராமனில் ஆரம்பிச்சிருக்கேன் ஏர்போர்ட்லேயே, டொரண்டோ ஏர்போர்ட்லேயே. கடைசியாக ஒரு வழியாக வந்து கேல்கரி ஃப்ளைட்டு போர்டிங் ஆரம்பிச்சிட்டாங்க. போயிட்டுருக்கேன். போர்டிங்கில் இங்கேயுமே ஒரு லைன் நிற்குது எல்லா இடத்துலையும். சரி இல்லைனே, தப்பு. கேல்கரியில் வந்து இறங்கியாச்சு. இப்போ நான் எங்கே போயிட்டுருக்கேன் அப்படின்னா ரெண்டல் கார், பேகேஜ் எடுத்துகிட்டு ரெண்டல் கார் எடுக்கிறதுக்கு வந்து போயிட்டுருக்கோம். ஹோப்ஃபுல்லி டொயோட்டா RAV4 கிடைக்கும் அப்படின்னு வந்து நினைக்கிறேன். நம்புவோம் அதுவே கிடைக்கணும்னு பார்ப்போம். ஏர் கனடா வந்து ஃப்ளைட்டு வந்து டேக் ஆஃப் ஆகிறதுக்கும் இறங்கிறதுக்கும் லேட் ஆகும் அப்படின்னு பார்த்தா லக்கேஜ் வரத்துக்கும் லேட்டு. ஆக்சுவலாக வந்து 8:20 வந்து எனக்கு ஃப்ளைட்டு கிளம்பியிருக்கணும்.
11க்கு நான் லேண்ட் ஆகிருக்கணும். ஆனால் எனக்கு வந்து கிளம்புனது 9:15 லேண்ட் ஆனது. 11:55க்குன்னு சொன்னாங்க. 11:55க்கு லேண்ட் ஆயிடுச்சு. பட் வந்து எல்லாம் முடிஞ்சு வெளியே வர்றதுக்கு வந்து பார்த்தா டைம் பயங்கரமாக ஆயிடுச்சு. எவ்வளோ ஆச்சுன்னா 12:15 கிட்ட வந்து ஆச்சு. ரைட், நண்பர்களே போய் ரெண்டல் அக்ரிமெண்ட்லாம் சைனாக போட்டு எடுத்துகிட்டு வந்தாச்சு. நான் நினச்ச மாதிரியே எதிர்பார்த்த மாதிரியே டொயோட்டா RAV4. இதில் இன்னொரு பெட்டர் எதுங்க அப்படின்னா ஒயிட் டொயோட்டா RAV4 வேறு. ஐ எம் ஹாப்பி. டொயோட்டா RAV4. வணக்கம். இப்போ என்ன பண்ணுறோன்னா கேல்கரியில் வண்டி ஓட்ட போகிறோம். செயின்ட் ஜான்ஸ் நிறையா ஓட்டியாச்சு, எக்கச்சக்கமாக ஓட்டியாச்சு. சேம் டொயோட்டா RAV4, சேம் கம்பெனி, சேம் மாடல், பட் டிஃப்ரெண்ட் இயர். நான் வந்து டொரண்டோவில் வந்து போகும்போது இதே கார் தான் வந்து எடுத்தேன். சேம் கலர், சேம் மாடல், எல்லாமே சேம் தான். ஆண்டவன் மேலே பாரத்தை போட்டு ஆண்டவன் மேலே இதை வச்சுக்கிட்டு நல்லபடியாக வந்து வண்டியை ஓட்டுவோம். லெஃப்ட்டு திரும்ப சொல்லுது, லெஃப்ட்டு திரும்பிடலாம். நல்லா வந்து அருமையான சிட்டி. இதுக்கு மேலே வந்து நான் அங்கே போய் சேர்கிற வரைக்கும் டைம் லேப்ஸில் தான் இருக்கும். ஓகே, லேசாக நல்லாவே தூக்கம் வருது. ஆனால் இப்போதைக்கு வந்து இப்போ நான் இங்கே வந்து 1.5. ஸோ செயின்ட் ஜான்ஸ் வந்து 3.5. சரிங்கக்கா. செயின்ட் ஜான்ஸ் வந்து இங்கேருந்து பார்த்தீங்கன்னா 3.5 hours வந்து எக்ஸ்ட்ரா. ஸோ இப்போ வந்து இங்கே 1:06 அப்படின்னா 3 மணி நேரம் ஆச்சுன்னா 4:30 மணி, 4:36 அந்த மணி. இதெல்லாம் போகணுமா அப்படின்றது வந்து எனக்கு லேசாக வந்து ஒரு குழப்பம் இருக்குது. கூகுள் அக்கா சொல்கிற மாதிரி இதுக்கே போயிடலாம் அப்படின்ட்டு இந்த லாஸ்ட்டில் எனக்கு வந்து வந்துட்டேன். அதாக தான் இருக்கும்னு நம்புகிறேன். ஸோ செயின்ட் ஜான்ஸ்லேயும் வந்து ஹைவேஸ்லாம் இருக்குது, பட் இட்ஸ் நாட் காம்ப்ளிகேட்டட் லைக் திஸ். மேபி லைக் பாப்புலேஷன் எவ்வளோ இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி, சிட்டி எவ்வளோ பெருசு என்னவோ அதுக்கேற்ற மாதிரி தான் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் வந்து இருக்கும். பட் எனக்கு எது புதுசாக இருக்குது அப்படின்றத வந்து இந்த இடத்துல நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். லேசாக பயமாக தான் இருக்குது ஓட்டுறதுக்கு. பயமே இல்லைங்க அப்படிலாம் வந்து சொன்னால் நான் வந்து பொய் சொல்கிறேன் அப்படின்னு வந்து அர்த்தம். எனக்கு பயம் இருக்குது, லேசாக இருக்குது. இந்த மாதிரி இடத்துல திரும்பும் போதெல்லாம் லேசாக பக்குங்குது லேசாக.
கேல்கரி வெர்ஷன் வந்து அங்கே ஒன்று இருக்குது. அது வந்து எனக்கு கண்ணுக்கு வந்து தெரியுது. இப்போ நம்ம எங்கே போகிறோன்னா, மேபி நீங்கள் வந்து சில வீடியோஸில் பார்த்துருப்பீங்க, என்னோட இதெல்லாம் பார்த்துருப்பீங்க. ரவித்தேஜான்னு வந்து ஒரு கேரக்டர். அந்த ரவித்தேஜான்ற கேரக்டர் வந்து செயின்ட் ஜான்ஸில் வேலை கிடைக்கல, இல்லை அவனுக்கு இல்லை, யாருக்குமே வேலை கிடைக்கல. இட்ஸ் வெரி டஃப் சுச்சுவேஷன். ஸோ வந்து ஹீ டிசைடட் டு மூவ் டு கேல்கரி டு ஃபைண்ட் அ பெட்டர் ஜாப். நாட் பெட்டர் ஜாப் இல்லை, ஃபைண்ட் அ ஜாப். ஸோ அவனை தான் வந்து ஃபஸ்ட்டு வந்து மீட் பண்ண போகிறோம். Yep. That's our plan now. தெரில, இப்போ நான் மெயின்டைன் பண்ணிட்டு போகிற லைன் கரெக்டாக அப்படின்றது வந்து தெரில. அதுதான் ரைட் லைன் எக்ஸிட்னு போட்டிருக்கு. ஓகே, நம்ம வந்து ரைட் லைனில் மிடில் லைனில் இருக்கோம். ஸோ we don't have to exit. In 500 meters, slide right onto the 4th Avenue South ramp to City Center. In 500 meters? Sure. Yeah, why not? I'll do that. Dana? Slide right onto the 4th Avenue South ramp. அக்கா கண்ணு தெரில, அந்த இதில் அவங்க வந்து அடிக்கிறது. Continue for 800 meters. மேக்ஸிமம் 50, 40ல் போகிறோம்னு நினைக்கிறேன். 800 மீட்டர்ஸா? ஓகே. ரொம்ப டைட்டான இதாக இருக்குது. கரணம் தப்பினால் மரணம் அப்படின்ற மாதிரி. இந்த இடத்துல போகும்போது தான் எனக்கு பயமாக இருக்குது. பார்த்தீங்களா எவ்வளோ சின்னதாக இருக்குது அப்படின்னு. பின்னாடி வர ஹார்ன் அடிச்சிடுவானோ, ஏதாச்சும் திட்டிடுவானோ அப்படின்னு பயமாக இருக்குது. நான் திட்டிட்டு போகிறேன். எனக்கு சேஃபாக இருக்கிறது தான் நான் பண்ண முடியும். லேசாக பயமாக தான் இருக்குது. லேசாக இல்லை, பயங்கரமாகவே பயமாக இருக்குது. In 300 meters, merge onto 4th Avenue Southeast West. திக்குன்னு. Wow. Continue on 4th Avenue Southeast West for 2 kilometers. பார்க்கின்ற மாளிகை கட்டி அதன் அருகினிலோடை கோடிசை கட்டி. அந்த பாட்டு தான் எனக்கு இப்போ ஞாபகம் வருது. எதுக்கு ஞாபகம் வச்சுன்னு தெரியல, ஆனால் அதான் ஞாபகம் வந்து இந்த மாதிரி பெரிய பெரிய பில்டிங்லாம் பார்க்கும்போது, இந்த பெரிய பெரிய பில்டிங்லாம் நான் ஓட்டுறேன் பண்ணுறதே எனக்கு பெரிய, அது வந்து ரொம்ப பெருமையாக இருக்குங்க. எனக்கு ரொம்ப நாள் ஆசைங்க. ஸ்பீட் லிமிட் என்ன இல்லை, 50. ஓகே, நான் 50ல் தான் போகிறேன். நைஸ். சுரந்தா மனநாத மனுஷனா என்னடா ரெட் சிக்னல் விழுந்திருக்கும் போது போறானே அவன் பார்க்காதீங்க. கனடாவில் வந்து ரெட் இருந்தாலும் ரைட் டர்ன் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ. யாரும் இல்லை இதாக இல்லை அப்படின்னா வி கேன் கோ ஹெட்
and turn right. Take the second left onto 35th Street Southwest, then turn left onto 28th Avenue Southwest. எஜுகேட் பண்ணுறேன் இங்கேப்பா, எஜுகேஷன் பண்ணுறேன் பண்ணுற இதில் Take the next left onto 28th Avenue Route miss Southwest, then turn பண்ணிவிட்டேன். left onto 34th Street Southwest. Your destination is on the left. Yeah bro, I need a lift. 6th Avenue Southwest, then Hi, turn bro. How are right you? onto 26th Avenue நல்லா இருக்காங்க. Southwest. இப்போ நான் துரோகத்தை மறக்க மாட்டேன் ப்ரோ. அது ஓகே, பரவாயில்ல ப்ரோ, அது நிறைய ஆகும். வம்சி, விஷ்ணு, அனில், கணேஷ், கணேஷ் ப்ரோ, சீரியஸ்லி I mean, Vamshi, Vishnu, Anil, I would understand, but Ganesh bro also. யா Fuck you. நீ துரோகம் பண்ணிட்ட ப்ரோ, நம்பிக்கை துரோகம் ப்ரோ, சாதா துரோகம் இல்லை.